அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காமன் சதீஷ். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ணுற படம் வந்து தனுஷோட 50th ஃபிலிமான ராயன். தனுஷ் இந்த படத்தில் நடிக்க மட்டும் செய்யலை, டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அண்ட் இது தனுஷோட 50th ஃபிலிமாக இருந்தாலும் தனுஷ் டைரக்டர் வந்து ஆக்டர் தனுஷ்க்கு அவ்வளோ ஸ்கோப் கொடுக்கல. இன்ட்ரடக்ஷன் சாங் இல்லை, இன்ட்ரடக்ஷன் பில்டப் சீன் இல்லை. பட் அதுக்கப்புறம் வர மாஸ் சீன்லாம் சப்டிலாக ஆக்டர் தனுஷ்க்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. அந்த ஆக்டர் தனுஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்டர் தனுஷ்க்கு மட்டும் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் சந்தீப் கிஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், துஷாரா விஜயனோட கேரக்டர் இந்த செகண்ட் ஆஃப் எக்ஸலண்ட். ஸோ அஸ் அ டேரக்டர் வந்து தனுஷ் கண்டிப்பாக இந்த படத்தில் ஜெயிச்சிட்டானே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பவர் பார்ட்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இது வந்து கம்ப்ளீட் ரத்தம் தெரிக்க ஒரு படம். அண்டு இதுலேயும் கண்டிப்பாக டேரக்டராக வெற்றி பெற்றிருக்கானே சொல்லலாம். இல்லை ஆக்டராக சொல்லவே வேணாம், இஸ் லைக் வேறு லெவல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ணன் தம்பி பாசத்தை காமிச்சிருப்பாரு. அண்ட் இன்டர்வல் பிளாக்ல தான் படத்தோட மேஜர் கான்ஃப்ளிக்டை காமிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் என்ன ஆக போதுன்னு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. பட் ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஐ ஃபீல். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக ஆகுது. தோ சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ப்ரெடிக்டபிளாக போனதால் கிளைமேக்ஸ்லாம் ஒரு எமோஷனல் கனெக்ட் எல்லாமே கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். அந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இந்த கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லலாம், இட்ஸ் நாட் அ பிளாக் பஸ்டர் ஃபிலிம், எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் லவ்வர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். தனுஷ் ஃபேன்ஸை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேங்க்யூ.